உயிரின் மேலான கழக தலைவர் அவர்களுக்கு முன்னால மரியாதைக்குரிய என்னுடைய இனிய சகோதரர் வெங்கட்ராமன் அவர்கள் இயக்கத்தில் சேர்ந்திருக்கின்றார். அந்த வகையிலே உங்களுடைய வாழ்த்துக்களும் மக்களுடைய வாழ்த்துக்களும் தலைவருடைய வாழ்த்தும் அவருக்கு இருக்கு. இன்றைக்கு இஸ்லாமிய பெருமக்கள் கொண்டாடுகின்ற பக்ரீத் அதில் இஸ்லாமிய சகோதரர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆனால் நடப்பது என்னவென்று சொன்னால், இஸ்லாமிய சகோதரர்கள் இந்த பண்டிகையை கொண்டாடுகின்ற நேரத்தில் ஒரு ஹைகோர்ட்ல ஒரு ஆர்டர் வந்திருக்குன்னு சொன்னா, இன்னைக்கு தேவகாவுடைய ஆட்சி தெரிஞ்சோ தெரியாம இஸ்லாமியர் சில பேர் தேவகாவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அவங்களுக்கு பரிசா மாடு வெட்டக்கூடாது வீதியில அப்படிங்கிற சட்டம் வந்திருக்குன்னு சொன்னா, எப்படி பரிசு கொடுத்திருக்காங்க தேவகாவில அந்த பரிசை இன்னைக்கு கொடுத்திருக்காங்க. அந்த வகையிலே இஸ்லாமியர்கள் புரிந்து கொண்டு கழகத்திற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று வேண்டுகோளை வைக்கின்றேன். நன்றி, வணக்கம். சீருன்னா மரியாதைக்குரிய காளிமுத்து அவர்கள், நான் சின்ன வயசுல இருந்து அவரோட இருந்து பழகினேன். இன்னைக்கு சீமான் அவர்களுடைய மனைவி அன்னைக்கு சின்ன பிள்ளையா இருக்கும்போது நாங்க தங்கச்சியா அதை இது பண்ணியிருக்கோம். அந்த தங்கச்சிக்கு இன்னைக்கு பெண் குழந்தை காளி பிறந்திருக்கு. அதை உலகுக்கு தெரியப்படுத்தணும். அந்த வகையில சகோதரனாக இருந்து சீர்கொண்டு செல்கின்ற பணிகளை நேற்று செய்தோம். அது எல்லா தமிழ் மக்களும் வாழ்த்துனாங்க. அருமையா செய்ய வேண்டிய அண்ணன் காளிமுத்தினுடைய மகளுக்கு இந்த சீரை கொண்டு வந்தது சிறப்பானதுன்னு சொன்னாங்க. எங்களுடைய தலைவரும் நல்ல வாழ்த்தினார்கள். அந்த வகையிலே வாழ்த்துக்கள், நன்றி. நீங்க கேரளாவுக்கு கனிம வளம் கொண்டு போறதை நீங்க ஆதரித்து பேசியிருக்கீங்க. கேரளாவும் இந்தியாவில் ஒரு மாநிலம் தானே அப்படின்னு. ஆனா கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் மனோ தங்கராஜ் என்ன சொல்றாருன்னா, ஒருபோதும் கன்னியாகுமரியை தாண்டி கல்லோ மண்ணோ கொண்டு போறதுக்கு அனுமதிக்க மாட்டேன்னு. இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, நான் கேரளாவுக்கு கனிம வளம் கொண்டு போனேன்னு சொல்லல. அங்க நான் ஒரு கல்யாணத்துக்கு போறேன். எங்க நாகர்களுக்கு ஒரு 400 வண்டி வரிசையா நிக்குது. அங்க உள்ள டிரைவர்கள் எல்லாம் கூப்பிட்டு, என்ன 400 வண்டி இங்க நிக்குன்னு சொல்லும் போது 3 நாளா 4 நாளா காத்திருக்கோம். நாங்க ஒரிஜினலா உள்ள பில்லு வச்சிருக்கோம், லைசன்ஸ் வச்சிருக்கோம், லாரி எவ்வளவு இடம் வேணுமோ அந்த இடைக்கு வச்சிருக்கோம். ஆனா எங்க லாரியா இங்கே எங்க நார்கள் பக்கமே உள்ள போக முடியாம 400 வண்டியும் மடக்கி வச்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் யார் குரல் கொடுப்பாங்கிற வகையில இருந்தோடனே நேரே கல்யாண வீட்டுக்கு போனேன். கல்யாண வீட்டுல சீரை கொடுத்தேன். அங்கே உள்ளூர் எம்எல்ஏ ஆக இருந்த மரியாதைக்குரிய ஆசிரியரை கூட்டிட்டு மாவட்ட ஆட்சியரை பார்த்தேன். பார்த்துட்டு இந்த மாதிரி தவறு நடக்கு. அவங்க லாரி வச்சிருக்கவங்க, லாரியில தொழில் செய்கின்றவர்கள், இந்த தொழில் செய்கின்றவர்கள் சரியாக செய்கின்ற போது எந்த தடையும் செய்யக்கூடாது, எந்த அரசாங்கமும் தடை செய்யக்கூடாது என்ற வகையில கோரிக்கை வைத்தோமே தவிர, அப்பொழுது ஒரு நிருபர் கேட்கின்றார், சார் அது கேரளாவுக்கும் போதுன்னு கேட்கும் போதுதான் நான் சொல்றேன், கேரளாவும் இந்தியாவில தானே இருக்கு, அது என்ன பாகிஸ்தான்லயா இருக்கு, அந்த ஒரு வார்த்தை தான் சொன்னேன் தவிர கேரளாவுக்கு கொண்டு போங்கன்னு சொல்லல. அதிவேகத்துல ஓட்டுறாங்க, அதிக எடை கொண்டு போறாங்க, இதெல்லாம் விபத்துகள் அதிகமா இருக்கு. எந்த விபத்துகள் இருந்தாலும் அதுக்கு டிராபிக் போலீஸ் இருக்கு, மாவட்ட ஆட்சி நிர்வாகம் இருக்கு, அதை கட்டுப்படுத்த வேண்டியதுதான். அதுக்காக ஒட்டுமொத்தமா ரோட்ல யாருமே போகக்கூடாது, யாருமே ரோட்ல நடக்க கூடாது, ஆக்சிடென்ட் வருது அப்படின்னு நிறுத்த முடியுமா சொல்லுங்க? அப்படி இல்ல, கனிம அம்பரம் எப்படி கட்டணம் கட்டுவான், அந்த நாகர்வேலில கட்டணம் எப்படி கட்டுவாங்க? அதுக்காக தான் குரல் கொடுத்தோமே தவிர நாங்க கேரளா கொண்டு போறதுக்கு அதுக்காக இல்ல. சகோதரர் மனோ தங்கராஜ் இருக்காருல்ல, அவர் கொஞ்சம் மனக்குழப்பத்தில் இருக்காரு, வேற ஒண்ணும் இல்ல. வர்றேன்.